ஒரு 5:30 போல எந்திரிச்சு ஒருத்தவங்க டீ கொடுத்தாங்க. டீய குடிச்சு முடிச்சோனே முதல் வேலையா சித்தப்பா வண்டி அபேஸ் பண்ணி அதுல போயிட்டு பால் ஊத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்தனே முதல் வேலையா நம்ம வீட்ல இருக்கிற புறா கோழி எல்லாத்தையும் நீக்கி விட்டுட்டு நேத்து சண்டை கட்டிட்டு இருந்த 2 பிளடி பக்கர்ஸையும் தனித்தனியா கட்டி அவனுக்கு எல்லாத்தையும் தீனி போட்டுட்டு அப்படியே புறா குண்டு பக்கம் வந்தா நான் வச்ச படிக்கட்டுல இந்த புறா அழகா இறங்கி வந்து ஜம்முன்னு தீனி சாப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு காலை உணவா மல்லிப்பூ இட்லியுமே தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க. சாப்பிட்டோன்னே கடைக்கு கிளம்பி போயிட்டேன். கடைக்கு போனே கட்டப்பையை கையில கொடுத்து தாராபுரமா மீன் வாங்கிட்டு சொல்லி தம்பி தாட்டி விட்டா. சரி வண்டி ஓட்டுற நமக்கு என்ன புதுசா சொல்லி நானும் கட்டப்பை எடுத்து கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான மேட்ரு எனக்கு எதிரில வந்துட்டு இருந்த அண்ணன் திடீர்னு இந்த சர்ச்சை பார்த்தோன்னே சாமி கும்பிட்டு போனாரு. இதுல என்னடா இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர் முருகனுக்கு மாலை போட்டிருந்தாரு. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாரும் இருந்துட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு பெட்ரோல் போடுவேன் பங்கு பக்கம் ஒதுங்கன்னா அங்க ஒரு ட்விஸ்ட். நான் முன்ன பின்ன ஸ்கூட்டி ஓடி இருக்கேன். ஆனா ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் அடிச்சதே கிடையாது. பங்குக்கார அண்ணாட்ட கேட்டா தம்பி டிக்கி தூக்கி பாருங்கிறாரு. நோ தப்பா இருக்கு. சரி அங்கிருந்து மீன் கடைக்கு வந்து தம்பி பேரை சொல்லி 15 கிலோ மீன் கொடுங்கன்னு கேட்கறேன். சித்த ஓரமல்ற அம்பி அப்படின்னு சொல்லி நம்மள 10 நிமிஷம் ஆல்ட்டு போட வச்சிட்டாங்க. ஆனா சிறிது நேரம் துரிதமா காத்திருந்து மீனை வாங்கிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மீன் எல்லாம் கடையில் அடிக்கிட்டு தம்பிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தா தம்பியை 2 பக்கம் ரவுண்ட் கட்டி அடிச்சிட்டு இருந்தா. சரி பேக் ஆபீஸ்லயே ஏதாச்சும் ஒர்க் இருக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி 2 அப்பர் சென்டியை ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஏரியா புள்ளிங்க. நானும் அப்படியே ஒரு பார்சல் டீயை வாங்கிட்டு சைஸா தோட்டத்துக்கு கிளம்பிட்டேன். நான் நட்டு வச்ச மரக்கன்றுகள்லாம் நல்லா தளைஞ்சிருக்கு. இனிமேல் நைனா பார்த்து பைக்க தேவையில்லை. வாங்கிட்டு வந்து டீயை குடிச்சிட்டு ஆல்ரெடி கழுத வயசாச்சு. எங்க அம்மா நான் ஏதோ குழந்தை பை மாதிரி இரு நானே தூக்குறேங்கிறாங்க. வேணா வீடு இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் சால்ட் வாட்டர்னு. அதுக்கப்புறம் வழக்கம் போல எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை தண்ணி பாய்ச்சி மேல. இன்னைக்கு எவ்வளவு தண்ணி பாய்க்கணும்னா இங்க இருந்து தோ தெரியுது பாத்தீங்களா அது வரைக்கும் தண்ணி பாய்க்கணும். நானும் திருவிழாக்கு போட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வேர்க்க விறுவிறுக்க தண்ணி எல்லாம் பாய்ச்சி நிமிந்து நின்னா ஒரு காத்து அடிச்சிச்சு பாருங்க. எல்லாம் சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. 4 லிட்டர் உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எப்ப அதெல்லாம் வேர்வையா மாறி வெளியே போச்சோ அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் கிளுகிழுத்து போயிருச்சு. நானும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு வழியா பாய்ச்சி முடிச்சிட்டு கிணத்து மேட்ல அருமையான ஒரு குழியில போட்டு அங்கிருந்து ரூமுக்கு ஜூட் அடிச்சிட்டேன். வந்தது பசியில மட்ட மத்தியானத்துல காலையில சுட்டி இட்லி போட்டு சாப்பிட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன். எந்திரிச்சு பார்த்தா சமையல் வேலை தடபடல ஆயிட்டு இருந்துச்சு. உப்புக்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். சாப்பாடு ரெடின்னு சொன்னதுக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தா அம்மா மணக்கம் மட்டன் பண்ணி செஞ்சிருந்தாங்க. அருமையா இருந்துச்சு. சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் போட்டுட்டு ஒரு இளவையில் நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு நானும் தம்புடும் தாராபுரம் கிளம்பிட்டேன். ஒரு முக்கியமான வேலையா அந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு நானும் இவனு ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு கடையில போயிட்டு வில்லு வாங்கி சாப்பிட்டு இத்துடன் நாளை முடிச்சுக்க நண்பர்களே. நன்றி வணக்கம். இணைப்பில் இருங்கள்.